வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, உற்சாகம் வேணுமா, பிறருக்கு உதவுங்கள். ஒரு நபர் அவர் பார்த்திங்கன்னா யாருக்குமே உதவ மாட்டார். தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு தான் இருப்பார். அந்த நபருக்கு ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், அப்போது அவருக்கு யாராவது உதவினார்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நன்மை கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கேட்டால். இந்த உலகம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ வளங்கள் கொண்டது. அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ பெருமை, அவ்வளோ நன்மை கிடைக்குங்க பிறருக்கு உதவும் பொழுது. ஸோ நான் ஏன் அவனுக்கு உதவி செய்யணும்? அவன் எனக்கு ஏதாவது செஞ்சானா, நான் ஏன் செய்யணும் அப்படின்னு ஒதுங்காமல், எந்த ஆன்மா எங்கே துன்பப்பட்டாலும் அந்த ஆன்மாவுக்கு ஒரு தேவை இருந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். வாழ்க்கையில் மிக உயர்வான இடத்திற்கு செல்வீர்கள். உதவி செய்வோம், நன்றியோடு வாழ்வோம், உயர்வோம், முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, சிரிக்க சிந்திக்க. ஒரு 2 குழந்தைங்க பேசிக்கிறாங்க. முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன இருக்கும் வேறு அப்படின்னு இன்னொரு பையன் அதுக்கு பதில் சொல்கிறான். முட்டைக்கு நடுவில் இட்டு தான் இருக்கும். முட்டை பார்த்திங்கன்னா பிடித்த அன்பர்கள் நிறைய பேர் அதை விரும்பி இன்றைக்கி சாப்பிட்றாங்க. முட்டை பிடித்த அன்பர்கள் என்னென்னா, நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது. அதுலேயும் இன்றைக்கி நிறைய தவறுகள் நடக்குது. அது நல்ல நாட்டுக்கோழி முட்டையாக அதில் உண்மையாக நிறைய பேர் வீட்டில் வளர்க்குறாங்க, வீட்டில் பண்ணைகள் வச்சு வளர்க்குறாங்க இல்லையா? அந்த இடத்துல நாம் அந்த முட்டைகளை வாங்கி சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது சிறப்பு. அடுத்த சிரிப்பு பார்த்திங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, தூங்கிட்டோன்னா சொல்ல முடியாது. நமக்கு பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் வேணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே மனதிற்குள் எந்த குழப்பம் தருகின்ற எண்ணங்களையும் நாம் யோசிக்கவே கூடாது. எல்லாத்தையும் காலையில் யோசிச்சு கொள்ளலாம் அப்படின்னு விட்டுறணுங்க. இரவு உணவை நேரமாக சாத்வீகமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இரவு 8 மணிக்கு மேலே டிவி, ஃபோன் இது எல்லாமே நாம் பயன்படுத்தாமல் இருப்பது தான் மிகச்சிறப்பு. அது தூக்கத்திற்கு அது ரொம்ப ஒரு சிறப்பு. இரவு அதிக எண்ணெயில் சமைத்த உணவு. இன்றைக்கி நைட்டில் நம்ம ஒரு இடத்துல போய் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம எண்ணெயில் பொரித்த உணவு தான் எண்ணெயில் பொரித்ததுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே அதிகமாக எண்ணெய். சில உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அந்த உணவை சமைத்து கொண்டு தருகின்றார். அது ஆழ்ந்த உறக்கத்திற்கு பெரிய எதிரியாக அமையும். நமக்கு தூங்கும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குழந்தையை போல் நாம் தூங்கணும். மாலை நேரங்களில் நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை சிந்திப்போம். ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வருவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? நாமெல்லாம் என்ன நினைக்கணும்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், கிணறு, ஆறு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய போரு, நல்ல தண்ணி எல்லாமே நிறைவாக நல்லா கிடைக்கட்டும், நிரம்பட்டும்னு அடிக்கடி நினைக்கணுங்க. இந்த வெயில் காலத்தை நாம் இந்த மாதிரிலாம் நினைக்கும் பொழுது அதை நிறைவாக சமாளிக்கலாம். உலகமும் குளிர்ச்சியாகட்டும், நாமும் எப்பொழுதும் நம்மை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வோம். இந்த வெயில் காலத்தில் நம்மை நாம் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.